இன்றைய சமையல் பலாக்கொட்டை மசாலாங்க. இந்த மசாலா சாதத்தோட, இட்லி கூட, தோசையோட, சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பலாக்கொட்டை ஒரு 30 கொட்டைங்க. மீடியம் சைஸில் இருக்குது. இந்த மாதிரி மீடியம் சைஸில். இந்த பலாக்கொட்டையை குக்கரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். வெந்துடுச்சுங்க. 4 விசில் விட்டு எடுத்துங்க. 4 விசிலுக்கு வெந்துடுச்சு. இப்போ வெந்த பலாக்கொட்டையை வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். வித விதப்பாக இருக்கும்போதே கட் பண்ணிக்கலாங்க. கொட்டை நழுவும். கை பத்திரமா பார்த்து கட் பண்ணுங்க. இந்த மேலே தோல் கொஞ்சம் லப்பர் மாதிரி இருக்குங்க. இது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாது. இந்த தோலை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மொத்த கொட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, மொத்த கொட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். மசாலா கொஞ்சம் வறுபடணும். லைட்டாக வறுபட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் மீடியம் ஃப்ளேமில் 50% வதக்கிக்கலாம். 8 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சிங்க. இதை நல்லா இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக இடிச்சுக்கலாம். வெங்காயம் 50% வதங்கிடுச்சுங்க. இப்போ இடித்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூளுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி பேஸ்ட்டுங்க. இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. கொட்டை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறேங்க. அதனால இந்த மசாலாவுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ வேக வச்சுருக்கிற பலாக்கொட்டையை சேர்த்துடலாங்க. பலாக்கொட்டை சேர்த்த பிறகு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 to 8 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். வெந்துருச்சுங்க. ஒரு வாட்டி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பிறகுங்க பலாக்கொட்டை மசாலா வறுவல்.